மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த பசுமைக்குள் காலத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கும் ஒரு தெய்வ வாசல்தான் சபரிமலை. மழையின் இசையும் காடின் மௌனமும் ஒன்றாக கலந்த அந்த புனித நிலம் ஒரு சாதாரண தலம் அல்ல. அது தர்மத்தின் வடிவமான சுவாமி ஐயப்பனின் அவதார கதையை உலகிற்கு சொல்கிறது. மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே பாலமாக நிற்கும் அந்த மகத்தான கதை அசுர சக்திகளால் நடுங்கிய மூவுலகத்திலிருந்து தொடங்குகிறது. மகிஷாசுரன் வீழ்ந்த பின் அவன் சகோதரி மகிஷி பழிவாங்கும் தீயுடன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டாள். அவளின் தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மன் சிவனும் விஷ்ணுவும் பெற்ற மகனால் மட்டுமே நீ அழிக்கப்படுவாய் என்ற வரத்தை அளித்தான். அந்த வரம் அவளுக்கு அகந்தையையும் தைரியத்தையும் அளித்தது. உலகத்தையும் நடுங்கச் செய்த அவளின் அட்டூழியங்களால் தேவர்கள் திகைத்தனர். தர்மம் துடித்தது. அப்போது தேவர்கள் விஷ்ணுவை சரணடைந்தனர். தர்மத்தை மீட்டெடுக்க விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தார். சிவன் அவருடன் இணைந்தார். அந்த தெய்வ சங்கமத்திலிருந்து பிறந்தவர் ஹரிஹர புத்திரன் சுவாமி ஐயப்பன். உலக நலனுக்காக பிறந்த அந்த தெய்வ குழந்தை மனிதராக வளர வேண்டும் என்பதால் பாண்டலம் அருகிலுள்ள காட்டில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற பாண்டல அரசன் ராஜசேகரன் காட்டில் ஒளி வீசும் ஒரு குழந்தையை கண்டான். கழுத்தில் மணி அணிந்த அந்த குழந்தையின் முகத்தில் தெய்வ திகழ்ச்சி இருந்தது. குழந்தையில்லா அரசன் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு மணிகண்டன் என்று பெயரிட்டான். அந்த குழந்தையுடன் அரண்மனைக்கு வந்தது சந்தோஷமும் செழிப்பும். காலப்போக்கில் மணிகண்டன் ஞானமும் வீரமும் கருணையும் நிறைந்த இளவரசனாக வளர்ந்தான். மணிகண்டனை வாரிசாக்க அரசன் முடிவு செய்த போது அரண்மனையில் சூழ்ச்சி உருவானது. மந்திரியின் தூண்டுதலால் அரசி போலி நோயை நாடினாள். புலிபால் மட்டுமே மருந்து என்ற அறிவிப்பு வெளியானது. அந்த கொடிய சதியில் மணிகண்டன் காடுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதே நோக்கம். ஆனால் வீதி அவனை அழைத்துக் கொண்டிருந்தது. அச்சமின்றி காடு நோக்கி சென்ற மணிகண்டன் தன் பிறவி பயனை நிறைவேற்றும் பாதையில் நடந்தான். தேவலோகத்தில் மகிஷியின் அட்டூழியங்களை கண்ட அவன் அவளை எதிர்கொண்டு போரிட்டான். மாபெரும் போருக்கு பின் அவள் மார்பில் நின்று தாண்டவமாடி அவளை அழித்தான். இறுதி நொடியில் அவன் சிவனும் விஷ்ணுவும் பெற்ற மகன் என்பதை உணர்ந்த மகிஷி முக்தி பெற்றாள். தர்மம் மீண்டும் நிலை பெற்றது. தன் பணியை நிறைவேற்றிய பின் இந்திரன் புலியாக மாறி தேவியர் புலிகளாக உடன் வர மணிகண்டன் புலியின் மேல் அமர்ந்து பாண்டல அரண்மனைக்கு திரும்பினார். அந்த தெய்வ காட்சியை கண்ட அரசன் உண்மையை உணர்ந்தான். ஒரு முனிவன் மணிகண்டன் மனிதன் அல்ல, அவர் சுவாமி ஐயப்பன் என்று அறிவித்தார். அரசன் கண்ணீருடன் பணிந்தான். தன் அவதார கடமை முடிந்ததாக அறிவித்த ஐயப்பன் பூமியில் தன் திருத்தலத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் எய்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. அங்கேயே தர்ம சாஸ்தாவாக அவர் அருளாட்சி செய்வார் என்று கூறி தேவலோகத்திற்கு சென்றார். அன்று தொடங்கிய வழிபாடு இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களின் பாதங்களால் புனிதமடைந்து வருகிறது. விரதமும் துறவுமாக மாறிய அந்த பயணம் ஒற்றை முழக்கத்தில் முடிகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம்
சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.